பாருங்க, இழுத்து எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, அது இழுத்து எடுத்துட்டா மொத்தமாக. தேங்காய் தொளிக்கிற ஆளை காமிச்சு தரவா? இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் யார் தேங்காய் தொளிக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் தேங்காய் தொளிச்சு தருவாங்களா யாராவது? எங்கள் வீட்டில் எப்படி எனக்கு தேங்காய் தொளிச்சு தரேன்னு பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு நான் கஷ்டம் கொடுக்கவே மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அம்மா நானே தேங்காய் தொளிச்சு தரேம்மான்னு சொல்லிட்டு எப்படி என் செல்ல புள்ள எனக்கு தேங்காய் தொளிக்கிறா. ஜித்துக்குட்டிம்மா, அமலுமா, என்னம்மா பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், தேங்காய் தொளிச்ச குப்பையெல்லாம் பாருங்கள். அது எப்படி இழுத்து எடுக்கிறான்னு பாருங்கள். அந்த இதை பார்த்தீங்களா? அது எப்படி இழுத்து எடுத்து போடுறான்னு. ஒரு 10 தேங்காய் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்கப்பா. என் புள்ள ரொம்ப நீட்டாக உங்களுக்கு தேங்காய் தொளிச்சு கொடுப்பா. காய்கறி வெட்டி கொடுக்கறது என்ன, தேங்காய் தொளிச்சு கொடுக்கறது என்ன? தேங்காய் எங்கம்மா? தேங்காய் இங்கே பாரு, தேங்காய் என்ன இருக்குது பாரு, தேங்காய் என்ன இருக்குது? தேங்காய் தொளி. தேங்காய் எங்கம்மா? தேங்காய் எடுத்துகிட்டு எங்கம்மா போகிறேன்? இங்கேருந்து தொளிமா, அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். என்ன இந்த பக்கம்? நான் வாங்க மாட்டேன் கோச்சுப்பான் வாங்குறேன்னு சொல்லிட்டு. நான் வாங்கலை. உட்காந்துக்கோ. அதை உடச்சிடாத, தொளிச்சு மட்டும் கொடுத்தா போதும். அவன் மூஞ்சியில் எங்கேயாவது கொண்டு போய் உடச்சிடாத மயிலுமா. ஜித்துக்குட்டிமா, இங்கே பாருங்க எப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் வாங்கலடாம்மா. இங்கே கொடு. இங்கே போ, கீழே உட்காரு. அம்மா வாங்கலை, கீழே உட்காரு. வெரி குட். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இன்றைக்கி தொளிச்சு எடுத்துருவியாம்மா? மொத்தமாக இன்றைக்கி தொளிச்சு எடுத்துருவியாம்மா உனக்கு? இவர் எப்படி எடுக்கிறான் கண்ணை பாருங்க. எனக்கு போன் இன்றைக்கி வாங்கி கொடுக்கணுங்க. டாகுக்கு எப்போவுமே போன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அவன் இதே மாதிரி தான் ஏதாவது பிச்சு வலிச்சிட்டே இருப்பாங்க. கொடு, அம்மா கையில் கொடுமா. தேங்காய் கையை கொடுக்க சொல்லலாம்மா. உன் பாதாளம் பிடிச்ச கை வேணாம்மா எனக்கு. தேங்காய் கொடுமா. தேங்காய் எங்க? தேங்காய் அம்மா எடுக்கவா? தேங்காய் எங்கடி செல்ல குட்டி? அம்மடி செல்லம்மா, இது தேங்காய் எங்கடி போச்சு? இங்கே பாருங்கள், எல்லாம் தொளிச்சு போட்டிருக்குது. எனக்கு வேலை வைக்கணுன்னே இருப்பான் போல். சரி போதும், நீ தேங்காய் தொளிச்சது சரியா? எங்கே எடுத்துகிட்டு போ தேங்காய்? சரி போதும், இவ்வளோ போதும். வேறு எந்த வேலையும் இல்லை அம்மாவுக்கு. இல்லை வேலை இல்லை. அவ்வளோதான் வேலை. ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்குறான் என் பையன். போதும், இந்த வேலை மட்டும் பண்ண போதும் மயிலு. அம்மாவுக்கு வேறு எந்த வேலையும் நீ பண்ண வேணாம். உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும். மயிலு இது பாருங்க, அந்த தேங்காவை எப்படி இது பண்ணியிருக்கான்னு பாருங்க. என்ன பண்ண போகிற? எடுத்துகிட்டு ஓடிட்டான். பாய் சொல்லு, நீ பாய் சொல்லு. வாலில் உங்களுக்கு எல்லாருக்கும் பாய். எப்போ அவங்ககிட்ட கேமரா திருப்பினாலே இந்த குசும்பு பிடிச்சவனுக்கு இருக்குல்ல, அப்படியே ஓடி வந்துடுவாங்க. தேங்காய் திருடா. சரி பாய் சொல்லு எல்லாருக்கும். விட்டுமா பாய் சொல்லு. விட்டுக்குட்டி பாய். விட்டுமா இப்போ பாய். ஓகே, எல்லாருக்கும் வாலில் பாய் சொல்லியாச்சு. இங்கே பாருங்க எப்படி இழுத்து எடுக்கிறான்னு பாருங்க. இழுத்து எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, அது இழுத்து எடுத்துட்டான். மொத்தமாக இழுத்து எடுத்துட்டான். தெரியுதா உங்களுக்கு? மொத்தமாக இழுத்து எடுத்துட்டான். அந்த குடுமியை ஃபுல்லாக இழுத்து எடுத்துட்டான். தேங்காய் கொடு, அம்மா காமிச்சு கொடுக்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக தெரியுதா? ஃபுல்லாக இழுத்து எடுத்துட்டான். வெரி குட். நெக்ஸ்ட்டு தேங்காய் நான் எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி உரிச்சு கொடுத்துரு சரியா? மண்டையிலே போடணும். மண்டையிலே போடணும். அதே இழுத்துட்டான். ஒன்று தொங்கிட்டு இருந்துடா, அதே இழுத்துட்டியா? இங்கே பாருங்க, மொத்தமாக இழுத்து போட்டுட்டான். சரி பாய் சொல்லு. அம்மளு பாய் சொல்லு. எல்லாம் பேப்பராக பிச்சு போட்டிருக்கேன். என் வீடே இப்படி தாங்க, எல்லாத்தையும் பிச்சு போட்டு. சரி.